சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா. முருகாச்சரணம் முருகாச்சரணம். வைகாசி விசாக திருவிழா முருகப்பெருமான் ஆலயங்கள்ல எல்லாம் ரொம்ப சிறப்பா வழிபாடு நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கே பாத்தீங்கன்னா பல ஆலயங்கள்ல 10 நாளைக்கு முன்னாடியே குடியேறி உற்சவங்கள்லாம் ரொம்ப சிறப்பா நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னாக்கா விசாக நட்சத்திரமானது மதியத்துக்கு மேலேயே வந்துருச்சு. இப்ப நம்ம பேசிட்டு இருக்க இந்த நேரமே பாத்தீங்க அப்படின்னாக்கா விசாக நட்சத்திரம் தான் நடப்புல இருக்குது. நாளைக்கு சாயங்காலம் 5 மணி வரையும் விசாக நட்சத்திரம் இருக்கு. இந்த வைகாசி விசாகத்தை நம்ம எப்படியெல்லாம் வழிபாடு பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம சிந்தனை பண்ண போறோம். இந்த வைகாசி விசாகம் அப்படின்னு சொன்னாலே இதுல நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், முருகப்பெருமான் திரு அவதாரம் செய்த நன்னாள் தான் இந்த வைகாசி விசாகம். அந்த இன்னைய வைகாசி விசாகத்தை அன்னைக்கு நம்ம வீட்டில் என்னென்னலாம் பண்ணலாம், கோவில்ல என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். மிக முக்கியமாக ஒரு கருத்து இங்க பதிவு பண்ணி ஆகணும். என்னன்னா, இந்த மாதிரி வைகாசி விசாகம் போன்ற மிக முக்கியமான விசேஷமான தினங்கள்ல ரொம்ப பிரசித்தி பெற்ற முருகர் ஆலயத்திற்கு, அதாவது திருச்செந்தூர், பழனி, இது போன்ற ஆலயங்களுக்கெல்லாம் செல்வதை கூடுமான வரையிலும் தவிர்ப்பது நல்லது. கேட்குறவங்களுக்கு ஒரு மாதிரி தப்பாக தான் தோணும். என்னடா இது, முருகர் அவதாரம் பண்ண நன்னாள், அதில் அறுபடை வீடு இருக்க கோயில், அதை போய் போகக்கூடாதுங்கிறானே, உண்மையிலே வரல என்ன சாமி கும்பிட்றாளா என்னங்கிற மாதிரி தான் தோணும். ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா அப்படித்தான். ஏன்னா போன தடவை எல்லாம் வைகாசி விசாகத்தில் சுவாமி பார்க்கறதுக்கு 7-8 மணி நேரம் திருச்செந்தூரில் மக்கள்கள் நின்னதை நம்ம பார்க்க முடிஞ்சது. காலையில் 8 மணிக்கு கியூவில் நின்னாங்க அப்படின்னாக்கா சுவாமி பார்க்கறதுக்கு சாயங்காலம் 5-6 மணி ஆகுதான். அந்த அளவுக்கு கூட்டங்கள் கடுமையாக இருக்கு. ஏன்னா லட்சோப ஜனங்கள் எல்லா ஊர்ல இருந்தும் பார்த்தீங்கன்னா படகு எடுத்து வராங்க. அதே போல பாத யாத்திரை வரவங்க, காவடி எடுத்து வரவங்க, இப்படி கூட்டங்கள் அதிகமாக இருக்கு. குறிப்பாக அறுபடை வீடுகள்ல ரொம்ப சிறப்பாக இருந்தாலும் திருச்செந்தூர், பழனியில மட்டும் ரொம்ப கூட்டம், அளவுக்கு அதிகமாக கூட்டம் இருக்கு. அதனால இந்த மாதிரியான ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோவில்களுக்கு செல்வதை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே சமயம் பாத்தீங்கன்னா நம்ம ஊர்லயே நம்ம இருக்கிற இடத்துக்கு பக்கத்திலேயே நிறைய ஆலயங்கள் இருக்கும். அதுல முருகப்பெருமானுக்கு கண்டிப்பா சிவாலயத்துல முருகருக்கு தனி சன்னதி இல்லாம இருக்காது. அதே போல நீங்க அம்பாள் ஆலயம் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்ல விநாயகர் ஆலயம் எடுத்துக்கிட்டாலும் சரி, எந்த ஆலயமா இருந்தாலும் பரிவாரத்துல முருகர் இல்லாம இருக்கவே மாட்டார். சரிங்களா? இப்ப பெருமாள் ஆலயத்துல வைஷ்ணவ இதுல முருகர் இருக்க மாட்டாரு. மற்றபடி நம்ம மாரியம்மன் கோவில்ல கூட முருகருக்கு சன்னதி உண்டு. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா எந்த இதுவா இருந்தாலும் பிள்ளையார் ஒரு பக்கம் பிள்ளையார் சன்னதி, இன்னொரு பக்கம் முருகர் சன்னதியும் இல்லாம இருக்கவே இருக்காது. அந்த மாதிரி யாருமே வழிபாடு பண்ணாம இருக்கிற கோவில்ல அப்போ அந்த கோவில்ல போய் நம்ம விளக்கு ஏத்துறது, ஒரு பூ வாங்கி கொடுக்கறது, ஒரு வில்வத்தை வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி செய்யறதுதான் ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம். அதனால இந்த பிரசித்தி பெற்ற முருகர் கோவிலுக்கெல்லாம் போறத கூடுமான வரையிலும் தவிர்த்திருக்கிறது நல்லது. ஏன்னா போன தடவையே 7-8 மணி நேரம் நின்னாங்க. இந்த தடவை எப்பங்க எவ்வளவு நேரங்கிறது தெரியல. இந்த தடவை அறுபடை வீடுல திருப்பரங்குன்றம் முருகனை நம்மளால இந்த தடவை வைகாசி விசாகத்துக்கு பார்க்க முடியாது. ஏன்னா சுவாமி கும்பாபிஷேகத்துக்காக பாலாலயம் பண்ணி சுவாமியை மூலவரை சேவிக்க முடியாது, உற்சவரை மட்டும்தான் சேவிக்கலாம். அதனால திருப்பரங்குன்றம் இல்லை. மற்றபடி பாக்கி 5 படை வீடுகள் நம்ம தரிசனம் பண்ண முடியும். ஆனா இன்னைய காலகட்டத்துல கொஞ்சம் அது ரொம்ப இதுதான். சரி, இப்ப வைகாசி விசாகத்துல திருச்செந்தூர்ல என்ன சிறப்பு அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னாக்கா, திருச்செந்தூர்ல சிறப்பு அப்படிங்கிறது 2 விஷயம்தான். ஒண்ணு ஆவணி திருவிழா, இன்னொன்னு மாசி திருவிழா. இது ரெண்டும் பாத்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப சிறப்பு. முருகப்பெருமான் திரு அவதாரம் செய்த நன்னாள் அப்படிங்கிறதுனால வைகாசி விசாகத்துல திருச்செந்தூர்ல சுவாமி ஸ்தல புராணப்படி, செந்தூர் ஸ்தல புராணத்துப்படி பாத்தீங்கன்னா அங்க முருகர் சிவபூஜை செய்த ஸ்தலம். அதே போல கௌமாரத்துல, அதாவது நம்ம சைவத்துக்கு கோவில் அப்படின்னாக்கா அது சிதம்பரம்,
வைணவத்துக்கு கோவில் அப்படின்னாக்கா அது வந்து ஸ்ரீரங்கம். அது போல முருக வழிபாட்டிலேயே ஒரு சிறந்த ஒரு கோவில் எதுன்னு சொன்னாக்கா அது திருச்செந்தூர் தான். நீங்க வந்து எத்தனை முருகர் ஆலயத்துக்கு வேணாலும் போயிருக்கலாம், எவ்வளவு முருகர் கோயிலுக்கு வேணாலும் போயிருக்கலாம். ஆனா திருச்செந்தூர் முருகனை நீங்க பார்க்கலாம் அப்படின்னாக்கா அந்த யாத்திரைகள் ஆனது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா முழுமை பெறாது. திருச்செந்தூர் முருகரை வந்து யார் யாரெல்லாம் சேவிச்சாங்களோ அவங்க தான் மற்ற முருகர் ஆலயத்துக்கும் போன பலன்கள்ங்கிறது கிடைக்கும். ஏன்னா கையிலை மலைய அணைய செந்தில் பதிவாழ்வே அப்படின்னு சொல்லி பாட்டு. அதாவது என்னன்னா அருணகிரிநாதருடைய வாக்கு இதுல சொல்லியிருக்காரு. என்னன்னா திருக்கைலாயம் சிவபெருமான் வீட்டு இருக்கக்கூடிய அவருடைய பிரதானமான இடம் திருக்கைலாயம். அந்த கைலாயத்துக்கு இணையான பூலோகத்துல இருக்க ஊர் எதுன்னு சொல்லி கேட்டா அருணகிரிநாதர் சொல்றாரு திருச்செந்தூர் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதே போல பரமபத மாய செந்தில் அப்படின்னு சொல்றாரு. அதாவது பரவாசுதேவன் வைஷ்ணவத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த சித்தாந்த அடிப்படையில வந்து பரவாசுதேவன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம வந்து சொல்றோம்ல ஆதி சிவன் ஆதி சக்தி, அதுக்கு அடுத்தது பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மகேஸ்வரன் சதாசிவன், இதெல்லாம் சைவத்துல நம்ம சொல்ற மாதிரி அதுல வந்து பரவாசுதேவன் சொல்லிட்டு உண்டு, அது வைஷ்ணவ சித்தாந்தப்படி. அதுல வந்து என்னன்னா அவர் அந்த பரவாசுதேவன் இருக்கக்கூடிய இடம் வந்து பரமபதம். அந்த பரமபதத்திற்கு இணையான ஒரு ஸ்தலம் எது அப்படின்னாக்கா அது திருச்செந்தூர் தான் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் முருக வழிபாட்டுல எத்தனை ஆலயங்கள் போனாலும் நம்ம வந்து திருச்செந்தூர் போகணும். நீங்க திருச்செந்தூர் முருகரை தரிசனம் பண்ணீங்க அப்படின்னாலே உலகத்துல இருக்க எல்லா முருகரையும் தரிசனம் பண்ணதுக்கான பலன் வந்து அது அந்த ஒரு கோவில்லயே கிடைச்சிடும். அதனாலதான் ரொம்ப மிக முக்கியமான கோவில் வந்து திருச்செந்தூர் தான் நம்ம வந்து சொல்றாங்க. சரி, இப்ப நாளைக்கு வந்து வைகாசி விசாகத்துல நம்ம வந்து எப்படி வந்து வழிபாடு பண்றது அப்படின்னாக்கா, முதல்ல வீட்டுல இருந்து வழிபாடு பண்ணோம்னா முதல்ல அதிகாலையிலேயே நம்ம வந்து சூரிய உதயத்துக்கு முன்பாகவே எந்திரிச்சு குளிச்சு வீட்டுல விளக்கேற்றி முருகர் விக்கிரகம் இருந்ததுன்னா அதுக்கு அபிஷேக ஆராதனை போன்றது. விக்கிரகம் இல்லாம படம் தான் மேக்சிமம் எல்லார் வீட்லயும் இருக்கும். விக்கிரகங்கள் வழிபாடுங்கிறது அதிக பேர் வச்சிருக்க மாட்டாங்க. முருகர் வந்து ரொம்ப இந்த தீட்சை எடுத்து பூஜை பண்றவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் விக்கிரக வழிபாடு வைப்பாங்க. நாளைக்கு வந்து முருகப்பெருமானுக்கு மிக உகந்தது வந்து பாத்தீங்கன்னா கடம்ப மாலை. கடம்ப பூவை தான் வந்து முருகர் ரொம்ப விரும்பி அணிகிறார். கடம்ப மாலையை தான் கழுத்துல போட்டிருக்கீங்க, உங்களுக்கு விருப்பமானதே கடம்ப பூ தான் அப்படின்னு சொல்லி அருணகிரிநாதரே வந்து அவருடைய திருப்புகழ்ல பாடியிருக்காரு. அப்ப அந்த கடம்ப மாலையை வந்து முருகருக்கு சாத்துறது ரொம்ப விசேஷம். ஆனா அந்த பூ வந்து மேக்சிமம் கிடைக்காது. பழனியில கடம்ப மரம் இருக்கு, அதுக்கு அடுத்தது ஏதோ எனக்கு ரொம்ப ரேர் அந்த பூ கிடைக்கிறது. நம்ம எல்லா ஏரியாலையும் அந்த பூ வந்து கிடைக்காது. சரி, அதனால அதை விட்டுடலாம். அதுக்கு அடுத்தது வந்து முருகருக்கு ரொம்ப பிடித்தமானது எதுன்னா செவ்வரளி புஷ்பம் ரொம்ப ரொம்ப விசேஷம். செவ்வரளின்னா ஒண்ணும் இல்லை, சிகப்பு கலர்ல இருக்கிற அரளி இருக்கு இல்லையா, அதுலயே ரெண்டு அரளி உண்டு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி சிகப்பு மாதிரி இருக்கும், ரோஸ் மாதிரியும் இருக்கும், கொஞ்சம் அது ஒயிட் கலந்து வர மாதிரி வரும். அந்த சிகப்புலயே கொஞ்சம் ஒயிட் கலந்து வர மாதிரி கொஞ்சம் ஒரு ரோஸ் கலர்ல ஒண்ணு வரும். அதுக்கு அடுத்தது ஃபுல் அண்ட் ஃபுல்லு ரெட் கலர்ல இருக்கும். அதாவது வந்து என்னன்னா இப்ப நம்ம நெத்திக்கு குங்குமம் வைக்கிறோம் இல்லையா, அந்த குங்குமம் எந்த அளவுக்கு சிகப்பா இருக்கு, ரத்த கலர்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி இருக்கும். அந்த ஒரு அரளிப்பூ ரொம்ப ரொம்ப விசேஷம் முருகருக்கு. நாளைக்கு கோயிலுக்கு போறவங்க கூட இந்த மாதிரி அரளிப்பூ வாங்கிட்டு போறது ரொம்ப சிறப்பு. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நெய்வேத்தியம் அப்படின்னு சொன்னாக்கா தேனு திணை மாவு, அதுக்கு அடுத்தது பஞ்சாமிர்தம், இது நெய்வேத்தியம் பண்ணுவாங்க. இதுல தேனு திணை மாவு நம்ம வீட்டுல தயாரிக்கிறதுங்கிறது கொஞ்சம் சிரமம் தான். அதனால கடையிலேயே விற்பாங்க. தேனு திணை மாவுக்கு வந்து நாட்டு மருந்து கடைன்னு உங்க ஊர்ல இருந்ததுன்னா கேட்டீங்கன்னா அந்த நாட்டு மருந்து கடையில கண்டிப்பா தேனு திணை மாவு இல்லாம இருக்காது. அந்த தேனு தினமாவை முருகருக்கு வச்சு நைவேத்தியம் பண்றது ரொம்ப சிறப்பு. அது ஏன் தேனு தினைமாவு வைக்கிறாங்க அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. முதல்ல வள்ளிய வந்து முருகப்பெருமான் வந்து சந்திக்கிற பொழுது அந்த அம்மாட்ட வந்து இவர் என்ன கேட்டாரா, எனக்கு பசிக்குதுமா, ஏதாவது சாப்பிட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்களாம். அவங்க வந்து வள்ளி வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும், தாயார் வள்ளி தாயாருடைய இருப்பிடம் வந்து மலை சார்ந்த பகுதி. அதனால அவங்க சாப்பிடக்கூடிய உணவு வந்து அந்த நேரத்துல தேனும் தினைமாவும் தான் அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதனால வந்து முருகருக்கு அவங்க முதல்ல கொடுத்த உணவு எதுன்னா தேனும் தினைமாவும் தான் கொடுத்தாங்களாம். அதை அவர் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்டாரு. அதனாலேயே வந்து முருகருக்கு தேனும் தினைமாவும் ரொம்ப சிறப்பு. அதே போல அன்ன நைவேத்தியத்துல எலுமிச்சம்பழ சாதம் ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான
ஒரு பிரசாதம். அது என்னன்னா கம்பீர பலானம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சமஸ்கிருதத்துல பேர் உண்டு. அது என்னன்னா இந்த போர்ல கலந்துக்கிறதுனால முருகர் வந்து போர்ல கலந்துக்கிட்டார் இல்லையா, அந்த போருக்குரிய கனியாக வெற்றி கனியாக ராஜகனியாக அந்த எலுமிச்சை வந்து திகழுது. அதனால அந்த அதுல அன்னம் செஞ்சு இறைவனுக்கு படைக்கிறதுங்கிறது ரொம்ப விசேஷம். அதனால மிக முக்கியமா அன்ன நைவேத்தியம் பண்றவங்க இந்த ஒரு கம்பீர பலனுங்கிற எலுமிச்சம்பழ சாதத்தை நைவேத்தியமா படைக்கிறது ரொம்ப சிறப்பு. நாளைக்கு வந்து ஆஹ் மிக முக்கியமாக எது வேணா வந்து நம்ம பாராயணம் பண்ணலாம். கந்தர் அலங்காரம், கந்தர் அந்தாதி, கந்தர் அனுபூதி, திருப்புகழ், திருவகுப்பு, சேவல் விருத்தம், மயில் விருத்தம், வேல் விருத்தம், இது எல்லாமே பாராயணம் பண்ணலாம். இப்ப ரொம்ப லேட்டஸ்ட் ட்ரெண்டிங்கா ஓடிட்டு இருக்கிறது என்னன்னா வேல்மாறல். எல்லாருமே வந்து நிறைய பேர் யார் எடுத்தாலும் வேல்மாறல் வேல்மாறல் அப்படின்னு சொல்லிட்டு பாராயணம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் ரொம்ப சிறப்பு தான். வேல்மாறல் பாராயணம் பண்றவங்க மிக முக்கியமா வேல் வகுப்பு பாராயணம் பண்ணணும். அதுதான் ரொம்ப இருக்கிறதுலே சிறப்பு. சரி, நாளைக்கு வந்து மிக முக்கியமாக பாராயணம் பண்ண வேண்டியது அப்படின்னு சொன்னாக்கா முதல்வன் புராண முடிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. இது யார் இயற்றியது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பாம்பன் சுவாமிகள் இயற்றிய முதல்வன் புராண முடிப்பு அப்படிங்கிறது. அதுல வந்து என்ன, அதுல இருக்கிறது வெறும் 10 பாடல்கள் தான் முதல்வன் புராண முடிப்புல. ஆனா அந்த 10 பாடல்களும் சாதாரணப்பட்ட பாடல்கள் கிடையாது. என்னன்னா கந்த புராணத்தினுடைய ஒரு எசன்ஸ் தான் இந்த இது. அதாவது கந்த புராணம் கிட்டத்தட்ட கச்சியப்ப சிவாச்சாரியாருடையது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா 13,000 பாடல்கள். 13,000த்துல கொஞ்சம் வரும். அப்படி அவ்வளவு பாடல்கள் கொண்டது கந்த புராணம். அதனுடைய ஒரு அது என்ன சொல்ற அவ 13,000 பாடலா இருக்கிறத சுருக்கி 10 பாட்டுல பாம்பன் சுவாமிகள் எல்லாத்தையுமே சொல்லிட்டார். இப்ப கந்த புராணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல வந்து என்ன வரும்னு கேட்டீங்கன்னா பார்வதி பரமேஸ்வரனினுடைய திருமணம், அதுக்கப்புறமேட்டு முருகப்பெருமான் அவதாரம் பண்ணது, அதுக்கப்புறம் பிரம்மாவை சிறை பிடித்தது, அப்புறம் பிரணவ உபதேசம் பண்ணது, அதுக்கப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து போர் பயிற்சி எடுத்துக்கிட்டது, அதுக்கு அடுத்தது வந்து சூரனுக்கு தூது அனுப்புனது, அப்புறம் சூரன் ஒத்துக்கலன்னு உடனே அப்புறம் இவரே சண்டைக்கு போய் அந்த சண்டையில பல விஷயங்கள் நடக்கும். அப்புறம் போர்ல சூரசம்ஹாரம் பண்ணி போர்ல வெற்றி கொள்றது, அதுக்கப்புறம் தேவசேனாவை திருமணம் பண்ணிப்பார். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வள்ளி தாயாரையும் திருமணம் பண்ணிப்பார். இப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா கந்த புராணமானது நமக்கு கச்சியப்ப சிவாச்சாரியாருடைய கந்த புராணம் இப்படி நமக்கு கிடைக்குது. இது இது அவ்வளத்தையும் சேர்த்து அவர் 13,000 பாடல்கள்ல கொடுத்துருக்காரு. ஆனா இந்த 13,000 பாடல்கள் நம்மால பாட முடியுமானா சத்தியமா முடியாது. ஆனா நாளைக்கு இந்த 10 பாடல்கள்ல மொத்த கந்த புராணத்தையும் வெறும் 10 பாடல்கள்ல பாம்பன் சுவாமிகள் நமக்கெல்லாம் கொடுத்திருக்காரு. அதனால ரொம்ப மிக முக்கியமாக பாராயணம் செய்ய வேண்டியது இந்த முதல்வன் புராண முடிப்பு, இது ஒண்ணு. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா திருப்பல்லாண்டு. திருப்பல்லாண்டு அப்படின்னு சொன்னாலே நமக்கு எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வர்றது வந்து ஒரு பெரியாழ்வாருடைய திருப்பல்லாண்டு. இது வந்து வைஷ்ணவத்துல பெருமாளுக்கு உரியது. அதே போல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சைவத்துல சேந்தனார் பெருமான் அருளிய திருப்பல்லாண்டு, மண்ணுக தில்லை வளர்க நம் பக்தர்கள் வஞ்சகர் போயகல, இது வரும். இது 2 தான் பல்லாண்டு அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஆனா திருப்பல்லாண்டு முருகப்பெருமானுக்கு ஒண்ணு உண்டு. இந்த விஷயம் வந்து பலருக்கும் தெரியாது. இது யார் இயற்றினார்னா பாம்பன் சுவாமிகள் தான் இயற்றியிருக்கார். திருக்கந்தர் திருப்பல்லாண்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பாடலுக்கே பெயர். அதுல வந்து எப்படின்னா இப்ப பல்லாண்டுல பெரியாழ்வார் என்ன சொல்லியிருக்காரு, இது மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நீங்க வந்து பல்லாண்டு வாழணும், பல்லாண்டு பல்லாண்டுன்னு சொல்லி வந்துகிட்டே இருக்கு இல்லையா. அதே போல சேந்தனார் இதுலயும் அதே அந்த பல்லாண்டு பல்லாண்டுன்னு சொல்லி திரும்பி திரும்பி வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரிதான் இந்த திருக்கந்தர் திருப்பல்லாண்டு வந்து முருகப்பெருமானினுடைய அருமை பெருமைகள் எல்லாம் கூறி நீங்கள் வந்து பல்லாண்டு வாழணும் அப்படிங்கிற மாதிரியான பொருளோட அது வந்து வரும். ஏன்னா நாளைக்கு வந்து முருகரினுடைய ஜென்ம நட்சத்திரம் அவதார நட்சத்திரம். அதனாலதான் வந்து நாளைக்கு அவசியம் பல்லாண்டு பாடி முருகரை வாழ்த்து செய்யறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதாவது சொல்ல போனாக்கா அவரை நம்ம வாழ்த்துறதுக்குலாம் ஒன்றும் தகுதிங்கிறது யாருக்குமே கிடையாது. ஆனாலும் அந்த திருக்கந்தர் திருப்பல்லாண்டு பாராயணம் பண்றது ரொம்ப சிறப்பு. இப்போ எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க கந்தர் அனுபூதின்னு சொல்லி யூடியூப்ல போட்டீங்கன்னா அவ்வளவு வீடியோ வருது, கந்தர் அலங்காரம்னு போட்டீங்கன்னா அவ்வளவு வீடியோ வருது, திருப்புகழுக்கெல்லாம் கேட்கவே வேணாம், லட்சோப லட்ச வீடியோக்கள் யூடியூப்ல இருக்கு. ஆனா நீங்க
திருக்கந்தர் திருப்பல்லாண்டுன்னு போட்டீங்கன்னா மொத்தமே ஒரு 10-15 வீடியோ அது மாதிரிதான் கிடைக்கும். அதே போல முதல்வன் புராண முடிப்பு, இதெல்லாம் இப்படி ஒரு விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறதே பலருக்கும் தெரியறது இல்ல. ஆனா இவங்க தெரியாம விட்டுருக்காங்க இல்லையா, இவங்க அதை கண்டுக்காம, அதாவது இது தெரியல அதுதான் சொல்லணும், யாரும் கண்டுக்காம ஒதுக்கி புறந்தள்ளல, இது தெரியல அவ்வளவுதான். இதுல இருக்கிற விஷயங்கள் வேற. அதுல இருக்கிறது அதுக்காக வந்து கந்தர் அலங்காரம் திருப்புகழ் எல்லாம் வந்து நம்ம வந்து வேண்டான்னு சொல்லி ஒதுக்க சொல்லல, அதுவும் தெரிஞ்சுக்கணும் எல்லாருமே. ஆனா இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கள். இப்ப முருகப்பெருமானுக்கு திருப்பல்லாண்டு இருக்கு அப்படிங்கிறது இங்க எத்தனை பேருக்கு தெரியும்? சத்தியமா தெரியாது, நிறைய பேருக்கு தெரியாது. அந்த திருப்பல்லாண்ட நாளைக்கு பாராயணம் பண்றது ரொம்ப சிறப்பு. அதே போல வந்து முதல்வன் புராண முடிப்பு இது ஒண்ணு. அதுக்கு அடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல்னு முருகரே தன்னுடைய வாயால வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. எதுக்குன்னா பரிபூர்ண பஞ்சாமிர்த வண்ணம். அந்த பாடலை வந்து இசையோட சேர்ந்து பாடணும் அப்படின்னு சொல்லி முருகரே வந்து அவரே திருச்செந்தூர்ல ரொம்ப எல்லாம் இல்லை, பல நூற்றாண்டுகள்லாம் கிடையாது, சுதந்திரம் இந்தியா வந்து சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமேட்டு திருச்செந்தூர்ல இது மாதிரி ஒரு பாட்டி வந்து இந்த ரெண்டு திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய குருக்கள்கள் 2 பேர் வந்து இந்த பரிபூர்ண பஞ்சாமிர்த வண்ணத்தை நைட்டு பூஜை எல்லாம் முடிஞ்ச உடனே தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த பாடலை வந்து பாடிட்டு, அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு நல்ல இசை வரும் போல, அந்த இசையோட சேர்ந்து பாடிட்டு 2 பேரும் வந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்புறம் தூங்குவாங்களாம். இந்த பாட்டை கேட்கறதுக்காகனே அங்க ஒரு பாட்டி ஒருத்தங்க வந்து உட்காந்துருப்பாங்களாம். அப்ப வந்து என்னன்னா டெய்லி அந்த பாட்டு வரும்போதெல்லாம் ஒரு ஒரு நல்ல ஒரு வாலிபர் ஒருத்தர் வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாராம். ஒரு நாள் வந்து இந்த அம்மா வந்து அவர்கிட்ட போய் கேட்டாங்களாம், நீ யாருப்பா, டெய்லி இந்த இடத்துக்கு வரியே, நீ எந்த ஊரு என்ன ஏதுன்னு கேட்கும்போது அது அது வந்து என்னன்னா அவர் சொன்னாராம், இல்ல நான் இந்த ஊர் தான், எனக்கு இங்க பக்கத்துலதான் வீடு இருக்கு, இந்த பாட்டு கேட்கறதுக்காகனே வருவேன், எனக்கு இந்த பாட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, அதுலயும் இவங்க வந்து பாடுற அந்த குரல் வளம் எல்லாமே அருமையா இருக்கு, ஆனா என்ன இன்னும் கொஞ்சம் இசை சேர்த்து பாடினாங்கன்னா ரொம்ப பிரமாதமா இருக்கும் அப்படின்னு ஒண்ணு. அதுக்கப்புறம் அந்த அம்மா கேட்டாங்களே, உங்க வீடு எங்க இருக்குன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு. நீங்க வாங்க என் வீடை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முருகர் வந்து நேரா அழைச்சிட்டு போனாராம். அழைச்சிட்டு போயிட்டு கோயில் உள்ளார போய் அப்படியே அவர் வந்து மறைஞ்சிட்டாராம். அப்பதான் வந்து அந்த ஆட்சிக்கே தெரிஞ்சிருக்கு, அப்பா இவங்க வந்ததே முருகப்பெருமான் தான் வந்திருக்காரு. அப்ப தன்னுடைய வாயாலேயே வாக்குமூலம் கொடுத்திருக்காரு முருகர். என்னன்னா பரிபூர்ண பஞ்சாமிர்தம் ஒன்றும் ரொம்ப பிடிக்கும். ஆனா என்னன்னா அதுல அவர் நமக்கெல்லாம் சேர்த்து ஒரு ட்விஸ்டும் வச்சுட்டாரு அந்த இடத்துல. என்னன்னா இது வந்து இசையோட பாடினாதான் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாரு. ஸோ இசையோட பாடுறதுங்கிறது சங்கீத ஞானம் இல்லாம நம்மளால முடியாது. ஆனா என்னன்னா யூடியூப்ல போட்டு கேட்டுக்கலாம், நீங்க பாடினாலும் கேட்டாலும் ஒரே பலன் தான் உண்டு. அதனால யூடியூப்ல போட்டு கேட்கறது ரொம்ப சிறப்பு. அதனால இது மூணும் மிக முக்கியமான இது. நீங்க திருப்புகழ், கந்தர் அலங்கார அனுபூதி எல்லாமே பாராயணம் பண்ணுங்க, எல்லாமே சிறப்பு தான். ஆனா இதை மூணையும் விட்டுறாதீங்க. திருக்கந்தர் திருப்பல்லாண்டு கடைசியா பாராயணம் பண்ணுங்க. முதல்ல பரிபூர்ண பஞ்சாமிர்த வண்ணமும், 2வது முதல்வன் புராண முடிப்பும், மூணாவது திருக்கந்தர் திருப்பல்லாண்டும் அவசியம் வந்து பாராயணம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம். அப்புறம் அப்புறம் தான் நமக்கு தான் தெரியும், தூப தீபம் நைவேத்தியம் காட்டி இதெல்லாம் வந்து பாராயணம் பண்ணி நிறைவு செய்துக்க வேண்டியதுதான். விரதங்கள் இருப்பதுங்கிறது அவரவருடைய உடல்நிலை சூழ்நிலையை பொறுத்தது. ஏன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரியான உடல் தகுதிங்கிறது இருக்குன்னு சொல்ல முடியாது. விரதம் இருக்க முடியும் அப்படின்னாக்கா காலை மதியம் 2 வேளையும் சாப்பிடாம விரதம் இருந்து ராத்திரி திரும்பி சாயங்காலம் ஒரு தடவை குளிச்சுட்டு இந்த மாதிரி ஏதாவது பாராயணங்கள் பண்ணிட்டு சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு, ஏன்னா நம்ம சனாதனத்து இதுபடி வந்து பாத்தீங்கன்னா சூரிய அஸ்தமனம் வரையும் இன்னைய நாள் இருக்கிறதா கணக்கு. அதனால சூரிய அஸ்தமனம் ஆனதுக்கு பிறகு நம்ம வந்து விரதத்தை பூர்த்தி பண்ணி ஏதாவது உணவு எடுத்துக்கிட்டு சாப்பிட்டுக்கலாம். அது ஒன்றும் தப்பு இல்லை. இதுதான் வைகாசி விசாகத்தில் ரொம்ப சிறப்பு. சில ஆலயங்கள்ல குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா விராலிமலை, வள்ளிமலை, இது போன்ற சில ஆலயங்கள்ல வள்ளி திருமணம் நடக்கும். பங்குனி உத்தரத்துல முருகப்பெருமான் வந்து தேவசேனாவை திருமணம் பண்ணிக்கிட்டார். இந்த வைகாசி விசாக நன்னாள்ல தான் வள்ளி தாயார திருமணம் பண்ணார். அந்த வள்ளி திருமணம்ங்கிறது ரொம்ப சிறப்பா நடக்கும். வள்ளி திருமணம்ங்கிறது என்ன அப்படின்னாக்கா முழுக்க முழுக்க வெறும் ஞான உபதேசம் தான் வள்ளி திருமணம் அப்படிங்கிறது. அங்க வந்து என்னன்னா முருகப்பெருமான் வந்து வள்ளிக்கு வந்து தன்னுடைய சடாட்சர மந்திரத்தை உபதேசம் பண்ணுவார். அதுதான் இந்த வள்ளி திருமணத்திலேயே ரொம்ப சிறப்பு. சடாட்சர மந்திரம் அப்படிங்கிறது என்னன்னா 6 எழுத்து மந்திரம்.
இப்ப எப்படி நம சிவாயங்கிறது பஞ்சாட்சரமோ, அதுக்கு அடுத்தது நமோ நாராயணாயங்கிறது அஷ்டாட்சர மந்திரமோ, அது போல சடாட்சர மந்திரத்தை உபதேசம் பண்ணுவார். ஷடாட்சர மந்திரம்னா குமாராய நம அப்படிங்கிறது தான் சடாட்சர மந்திரம். எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பாங்க சரவண பவா அப்படிங்கிறது தான் சடாட்சர மந்திரம்னு. அது கிடையாது. ஏன்னா அதுல வந்து சரவண பவால வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு தடவை வந்த, அதாவது மூல மந்திரங்களை பொறுத்தளவு ஒரு தடவை வந்த சொல் வந்து ஒரு வார்த்தை வந்து ஒரு எழுத்து இன்னொரு முறை வரக்கூடாது. அதுதான் அதனுடைய விதி. இப்ப சரவண பவால எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா ச ர வா ந ப வா. அப்ப வாங்கிற எழுத்து மட்டும் 2 முறை வருது. சர வ வருது, அதுக்கு அடுத்தது ந வ, பவாலையும் வ வருது, சரவண பவா. இதுல வந்து 2 முறை வருவதனால அதை வந்து நம்ம மூல மந்திரமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே சமயம் முருகப்பெருமான் உபதேசம் பண்ணின, வள்ளிக்கு உபதேசம் பண்ணினது என்ன அப்படின்னாக்கா குமாராய நம அப்படிங்கிறது தான் உபதேசம் பண்ணிருக்காரு. அதே போல இன்னொரு ரெஃபரன்ஸும் ஒண்ணு உண்டு. என்னன்னா ஸ்ரீருத்ரத்துல 8வது அணுவாகத்துல பஞ்சாட்சர மந்திரம் வரும். நம சிவாயச்ச சிவதராயச்ச நமகா அப்படின்ட்டு. அதான் அந்த நம சிவாயங்கிறது ஸ்ரீருத்ரத்திலேயே வந்துருது. அது போல வந்து என்னன்னா வேதத்துல முருகப்பெருமானை வந்து போற்றி பாடக்கூடிய ஒரு பகுதி ஒண்ணு உண்டு. அதுக்கு பெயர் வந்து என்னன்னா குமார சூக்தம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பெயர். ஏன்னா இப்ப உண்மையிலே வந்து ஷடாட்சர மந்திரம் வந்து சரவண பவா இருந்தது அப்படின்னாக்கா சரவண சூக்தம் அப்படின்னு தானே சொல்லியிருப்பாங்க. இப்ப இதுக்கு எப்படி துர்கா சூக்தம், அதுக்கு அடுத்தது ஸ்ரீ சூக்தம் இருக்கா, அது போல வந்து சரவண சூக்தம் சொல்ல வேண்டியதானே, சொல்லல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா குமார சூக்தம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ரொம்ப விசேஷம் அது. அதனால வந்து இதையும் ஒரு ரெஃபரன்ஸா நம்ம எடுத்துக்கலாம். அதனால குமாராய நம அப்படிங்கிறது தான் சடாட்சர மந்திரம். இத வந்து வள்ளி திருமணத்துல இவர் வந்து முருகப்பெருமான் வந்து வள்ளி தேவிக்கு இதை வந்து உபதேசம் பண்ணியிருப்பாரு. அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த கௌமாரத்தினுடைய ஆஹ் தீட்சா விதிகள், உக தீட்சை அப்படின்னு சொல்லிட்டு பேர். இப்ப எப்படி நம்ம வந்து சைவ தீட்சையில, சைவ சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா சிவ தீட்சை எடுக்கிறோம், வைஷ்ணவத்துல பஞ்ச சம்ஸ்காரம் எடுத்துக்கிறாங்க இல்லையா. அது போல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா முருகப்பெருமான் இதுல வந்து குக தீட்சை அப்படின்னு சொல்லிட்டு உண்டு. அந்த இதுல வந்து சடாட்சர மந்திரமாக இந்த மந்திரங்களை தான் வந்து குமாராய நமங்கிறத தான் வந்து சொல்லித்தராங்க. இந்த மந்திரம் எங்க இயற்றப்பட்டது அப்படிங்கிறதையும் இப்ப சொல்லிடுறேன். திரு ஏரகம்ங்கிற ஸ்தலத்துலதான் இந்த மந்திரமானது, அது பிரணவம் சேர்த்து வரும். பிரணவத்தோட சேர்த்து முன்னாடி வந்து பிரணவம், அதுக்கு அடுத்தது நமோன்னு வந்துட்டு அதுக்கு அடுத்தது குமாராய நம, இப்படிதான் அந்த மந்திரமானது வரும். இதை யார் முதல்ல நமக்கு ஏற்றி கொடுத்தாருன்னா சிவபெருமான் தான் ஏற்றினாரு. எந்த ஸ்தலத்துலன்னா திருவேரகத்துல ஏற்றினாரு. அதனால இது ரொம்ப சிவபெருமானால இயற்றப்பட்ட மந்திரம் இந்த ஒரு மந்திரம். அதனால ரொம்ப விசேஷமான மந்திரம் இந்த குமாராயணம்ங்கிறது. அதனால முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு இதையும் வந்து பாராயணம் பண்றது, ஜபம் பண்றது ரொம்ப சிறப்பு. இன்னைக்கு வந்து நம்ம வைகாசி விசாக வழிபாடு நம்ம சிந்தனை பண்ணோம். நாளைக்கு வந்து ஏதாவது ஒரு பாராயணங்கள் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நாளைய பொழுது எப்படிங்கிறது தெரியல. ஏன்னா கேசவ பிரியன் ஐயாவும் வந்து அவங்க ஏதோ கொஞ்சம் வேலையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. முடிஞ்ச அளவு அவங்க கலந்துக்கிட்டாங்கன்னா ஏதாவது பார்ப்போம். அப்படி இல்லைன்னாக்கா நம்ம வந்து வேற ஏதாவது வந்து சிந்தனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிறோம். இன்னைக்கு வந்து வைகாசி விசாகத்தை பத்தி சிந்தனை பண்ணது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. வாய்ப்பளித்த அடியார்களுக்கும் இறைவனுக்கும் நன்றி கூறி அடியனுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு ரோகரா. முருகாச்சரணம். தண்டயணி வெண்டயம் கெண்கேணி சதங்கையும் தன் கழல் சிலம்புடன் கொஞ்சவே நின் தந்தையினை முன்பறிந்து இந்த ஊரை கொண்டு நான் சந்தோஷம் அடைந்து நின்று அன்பு போல கண்டுர கடம்புடன் சொந்த மகுடங்களும் பஞ்சமலர் செங்கையும் சிந்து வேலும் கண்களும் முகங்களும் சந்தேக நிறங்களும் கண் குளிர என்ற சந்தியாவோ
குண்டரி கரண்டமும் கொண்ட பகிரண்டமும் பொங்கியழ வெங்கலம் கொண்ட போது பொங்கிரியனம் சேர்ந்து எங்கிலும் வளர்ந்து முன் புண்டரிக்க தந்தையும் சிந்தை கூற கொண்ட நடனோபதம் செந்திலும் என்றன் முன் கொஞ்சி நடனம் கொளும் கந்த வேளே கொங்கை கூற மங்கையின் சந்த மனம் உண்டிடும் கும்பமொழி கும்பிடும் தம்பிரானே கண்களும் முகங்களும் சந்திர நிறங்களும் கண் குளிர என்றன் முன் சந்தியாவோ கும்பமுனி கும்பிடும் தம்பிரானே. வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா, திருப்பரங்குரி தீரனுக்கு அரஹரோஹரா, செந்தில் ஆண்டவனுக்கு அரஹரோஹரா, பழனி ஆண்டிக்கு அரஹரோஹரா, சுவாமிமலை குருபரனுக்கு அரஹரோஹரா, திருத்தணிகை தீரனுக்கு அரஹரோஹரா, சோலைமலை கிழவனுக்கு அரஹரோஹரா, குன்றுதோராடும் குமரனுக்கு அரஹரோஹரா, சிக்கல் சிங்காரவேலனுக்கு அரஹரோஹரா, விராலிமலை வீரனுக்கு அரஹரோஹரா, வயலூர் வள்ளலுக்கு அரஹரோஹரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா.